friends, welcome to our channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல வந்து ஒரு சூப்பரான பொட்டேட்டோ நக்கெட்ஸ் வந்து பார்க்க போறோம். இது ரொம்ப சிம்பிள். வாங்க அதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ வீடியோக்குள்ள போலாம். நான் இன்னைக்கு 4 பொட்டேட்டோ வந்து உருளைக்கிழங்கு இந்த மாதிரி வந்து வேக வச்சு வச்சிருக்கேன். இப்போ இதை வந்து மசிச்சுக்கலாம். பாருங்க, இப்போ நல்லா இதை வந்து மசிச்சு வச்சாச்சு. இந்த மாதிரி இந்த அளவுக்கு நல்லா மசிச்சு வச்சுக்கோங்க. இன்றைக்கி நான் 2 பெரிய வெங்காயத்தை வந்து சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை வந்து இதில் நான் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்திக்கலாம். கொஞ்சமாக கொத்தமல்லி தழை சேர்த்திக்கலாம். இப்போது 1 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துறதுனால ரொம்ப நல்லா வாசனை இருக்கும், அதே மாதிரி டேஸ்ட்டாகவும் இருக்கும். 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள். இப்போது கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். ஏற்கனவே வந்து உருளைக்கிழங்கு பாயில் பண்ணுறப்ப உப்பு சேர்த்துருக்கோம், அதனால கொஞ்சமாக இப்போது உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்திட்டு இது எல்லாத்தையும் நல்லா வந்து பிசைஞ்சு விட்டுக்கலாம். தண்ணி எதுவும் ஆட் பண்ணக்கூடாது. இதில் வந்து அப்படியே வந்து நம்ம நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா வந்து பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. கொஞ்சம் உருளைக்கிழங்கு வேக வச்சதில் வந்து கொஞ்சம் தண்ணி விடுற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் பிரெட் கிராம்ஸ் கூட கொஞ்சம் சேர்த்து இதில் பிசைஞ்சிக்கலாம். இன்றைக்கி வந்து எனக்கு தேவைப்படல, தண்ணி எதுவும் விடல, நல்லா கெட்டியாக தான் இருக்குது. அதனால வந்து நான் இந்த மாதிரி பிசைஞ்சிக்கிட்டேன். பாருங்கள், இந்த மாதிரி பிசைஞ்சிட்டு கொஞ்சமாக சின்னதாக ஒரு உருண்டை பிடிச்சி வச்சுக்கோங்க. இப்போ இதை கையில் வச்சு நல்லா இந்த ஷேப்பில் வந்து தட்டி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி தட்டி எடுத்து இந்த ஓரத்துல எல்லாம் வந்து நல்லா அழுத்தி விட்டுக்கோங்க. இதை இந்த ஷேப்புக்கு வந்து கொண்டு வந்துக்கோங்க, கட்லெட் மாதிரி. பாருங்கள், இந்த மாதிரி இந்த ஷேப்புக்கு நல்லா வந்து எடுத்துகிட்டு வந்துடுங்க. அவ்வளோதான், எல்லாத்தையும் இதே மாதிரி பண்ணி வச்சிடலாம். பாருங்கள், இந்த மாதிரி மீடியம் சைஸில் வந்து பண்ணிக்கோங்க. ரொம்ப பெருசாக இருந்துச்சுனாலும் நல்லா வேகாது ஆயிலில் ஃப்ரை பண்ணுறப்ப. ரொம்ப சின்னதாகவும் வேண்டாம், இந்த மாதிரி மீடியம் சைஸில் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது கோட்டிங்க்காக நான் வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவு கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்திருக்கேன். அதை வந்து நம்ம நல்லா கரைச்சிக்கலாம். தண்ணி ஊற்றி எந்த கட்டியும் இல்லாமல் நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு கரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிறத வந்து இந்த கார்ன்ஃப்ளவர் மாவில் வந்து இப்போது போட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதை வந்து நம்ம பிரெட் கிராம்ஸில் வந்து நம்ம வந்து புரட்டி எடுத்துக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி இந்த பிரெட் கிராம்ஸில் வந்து இந்த ரெண்டு பக்கமும் வந்து இதாகிற மாதிரி எல்லா பக்கமும் நல்லா ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி இந்த மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கோங்க. இப்போ எல்லா பக்கமும் வந்து நல்லா பெரட்டி எடுத்தாச்சு. இதே மாதிரி எல்லாத்தையும் செஞ்சு எடுத்துக்கோங்க. பாருங்கள், இப்போ எல்லாத்தையும் எடுத்து வச்சாச்சு. இப்போ இதை நம்ம ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். ஆயில் வந்து நல்லா சூடாக இருக்குது. இப்போ நம்ம இதை ஒவ்வொன்றா போட்டு எடுத்துக்கலாம். ஆயில் வந்து ரொம்ப சூடாக இருக்கிறப்ப தான் இதை போடணும். கம்மி ஹீட்டில் வச்சு போட்டோம்னா வந்து இந்த பிரெட் கிராம்ஸ் எல்லாம் வந்து கீழே அடியில் தங்கிடும். ரொம்ப சூடாக இருக்கிறப்ப போட்டிங்கன்னா ஆயில் வந்து ரொம்பவும் குடிக்காது. அதனால் வந்து நம்ம ஆயில் சூடாக இருக்கிறப்ப போடணும். போட்டுட்டு நல்லா 2 பக்கமும் திருப்பி விட்டுக்கோங்க. இது வந்து ஒரு 4லேருந்து 5 நிமிஷம் வரைக்கும் நல்லா வேகணும். அப்போ தான் உள்ளே இருக்கிற ஆனியன் எல்லாமே வந்து நல்லா வெந்து வரும். அதனால 4லேருந்து 5 நிமிஷம் வந்து நம்ம இதை திருப்பி போட்டு நல்லா வேக வச்சுக்கலாம். ஆயிலில் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி 2 பக்கமும் நல்லா திருப்பி விடுங்க.
பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குன்னு. இப்போ வந்து எல்லாம் நல்லா வெந்துருச்சு. அவ்வளோதான். இப்போ நம்ம வந்து இதை எடுத்துடலாம். நல்லா பாருங்கள் கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்துருச்சு. இப்போ வந்து இதை எடுத்துடலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்கு, எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குன்னு பாருங்கள். கொஞ்சம் கூட ஆயில் வந்து ஒட்டவே இல்லை. அவ்வளோதான், நம்மளோட பொட்டேட்டோ நெகெட்ஸ் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப ரொம்ப சிம்பிளுங்க. இதை செய்யறதுக்கு வந்து டைமும் அதிகமாக எடுத்துக்காது. இது ஒரு ரொம்ப சிம்பிள் ரெசிபி தான். ஈவினிங் டைமில் குழந்தைங்களுக்கு கொடுத்தீங்கன்னா அவங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அவ்வளோதான், நம்மளோட பொட்டேட்டோ நக்கெட்ஸ் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப கிறிஸ்பியாகவும் ரொம்ப சூப்பராகவும் இருக்கும். இதை வந்து டொமேட்டோ சாஸோடு சாப்பிட்றப்ப இன்னும் டேஸ்டியாக இருக்கும். அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும்.